ஹலோ விவேஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பைட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, மொத்த ஃபைல் ஃபார்மட்ஸோட கன்வர்சேஷன்ஸ் பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜாபாக் ஃபைல் வந்து எப்படி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது, இந்த பிடிஎஃப் ஃபைல்லேருந்து எப்படி ஜாபாக்கா கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு 50 ஃபோட்டோ வச்சிருக்கீங்க, அந்த 50 ஃபோட்டோவும் எப்படி ஒரே பிடிஎஃப் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அந்த சைஸ் வந்து எப்படி கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வர ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறது, பிடிஎஃப்லேருந்து எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் ஃபைல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது வந்து ஃபாரின்ல இருப்பாங்க, அவங்க வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரியான சூழ்நிலை வரும். ஆனால் அவங்க வந்து அங்கே இருக்கிறதுனால உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வாங்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க டவுன்லோட் பண்ணி இந்த வெப்சைட் மூலமாக அவங்க வந்து சிக்னேச்சர் வெப்சைட்லேயே அவங்க வந்து சிக்னேச்சர் சைன் பண்ணி உங்களுக்கு வந்து திரும்ப அட்டாச் பண்ணி உங்களுக்கு அனுப்பும்போது அதை நீங்கள் இங்கே பிரிண்ட் எடுத்து நீங்கள் உங்களோட பர்பஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா புரியாது. இந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மொத்த ஃபைல் ஃபார்மட்ஸோட கன்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் நான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் பிடிஎஃப் கேண்டீன் டைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட்டு, இந்த வெப்சைட் தான். அந்த வெப்சைட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் 50 ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 50 ஃபோட்டோஸையும் நீங்கள் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஆட் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆட் ஃபைல் கேட்கும். அது எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, இமேஜ்லேருந்து பிடிஎஃப் ஃபைலாக கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நான் இது மேலே வச்சு என்னோடய ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா, இப்போ எல்லா ஃபோட்டோஸும் இது உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கீழே கன்வெர்ட் பிடிஎஃப்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்லோட் ஆகும். 100% வர முடியும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து 100% வந்துருச்சு. 100% வந்ததுக்கப்புறம் கன்வெர்ட்டிங் ஜேபிஇஜி டு பிடிஎஃப்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் மறுபடியும் 100% கம்ப்ளீட் ஆகுது. இப்போ எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஃபைல் இருக்குது. இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து என்னோட டவுன்லோட்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் ஆன என்னோட பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ லோட் ஆகி பிடிஎஃப்ல வந்து நமக்கு ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபோட்டோஸை பிடிஎஃப் ஃபைலாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபைலை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷேர்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஷேர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பாக, ஃபேஸ்புக்காக எங்கே ஷேர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். மெயிலுக்கு வேணாலும் நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஜிமெயிலில் அட்டாச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஜிமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். மறுபடியும் நான் பேக் போயிடுறேன். இப்போ இதில் பாருங்கள் நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் +46 மோர் ஆன்லைன் டூல்ஸ்னு சொல்லியிருக்கு. இதில் என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கம்போஸ் பிடிஎஃப்னு இருக்குது. உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக வந்து ஈஸியாக கம்போஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இது எடிட் பிடிஎஃப்னு இருக்குது. உங்களோட பிடிஎஃப் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்குது. உங்களோட பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்க முடியும் வேறு ஃபைல் ஃபார்மேட்ஸ் கூட. அதுக்கப்புறம் பிடிஎஃப் டு வேர்ட்னு இருக்குது. உங்களோட பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது வேர்ட் டு பிடிஎஃப்னு இருக்குது. வேர்ட்லேருந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் எதாவது டைப் பண்ணி வச்சுருப்பீங்க, நிறையா விஷயம் ரெஸ்யூமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேர்டு டு பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேர்ட் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃபை ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸல் டு பிடிஎஃப், இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு சேர்ந்தது தான். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கும், அந்த எக்ஸல்லேருந்து நீங்கள் டேரெக்டாக பிடிஎஃப் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பீங்க, பேங்கிங், அக்கௌண்டன்ஸு, இதெல்லாம் வந்து எக்ஸலில் தான் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜேபாக் டு பிடிஎஃப், இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே நான் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, இது வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பிடிஎஃப் டு ஜேபாக், இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை வந்து பிடிஎஃபாக இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலெல்லாம் நீங்கள் ஜேபாக்காக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் அதில் வந்து 100 ஃபோட்டோஸ் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கும், 100 ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், இன்னொரு 100 ஃபோட்டோஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட செப்பரேட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் 100 நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலாக கிரியேட் பண்ணி அதெல்லாம் நீங்கள் ஒரு மெயிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரேஜில் நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் ஜேபாக் ஃபைலாக வேணும், இல்லை மறுபடியும் உங்களுக்கு ஃபோட்டோஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் டு ஜேபாக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். நான் இது வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோஸ் டு பிடிஎஃப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃபை இப்போ கன்வெர்ட் பண்ணி ஃபோட்டோஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் பிடிஎஃப் டு ஜேபாக்னு. இப்போ இதில் ஆட் ஃபைல்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிடிஎஃப் ஃபைல் இது தான். ஓகேங்களா, இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் அப்லோட் ஆகிடுச்சு. மொத்த டோட்டல் வந்து 6 பேஜ் இருக்குது. நம்ம 6 ஃபோட்டோஸ் வந்து பிடிஎஃபாக கிரியேட் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் இப்போ ஃபோட்டோஸாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் பிடிஎஃப் கன்வெர்ட்னு இருக்குது. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ கன்வெர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. பிடிஎஃப்லேருந்து ஜேபாக்காக வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஜஸ்ட் டவுன்லோட் ஃபைல்னு இருக்குது. இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? டவுன்லோட் ஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணோடனே அந்த ஃபைல் வந்து இப்போ டவுன்லோட் ஆகுது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதை மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஃபைல்குள்ள வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராட்னு இருக்குது. இப்போ நான் வந்து 6 ஃபோட்டோஸ் வந்து பிடிஎஃப் ஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த 6 ஃபோட்டோஸையும் பிடிஎஃப்லேருந்து எனக்கு மறுபடியும் ஃபோட்டோஸ் ஃபைல் ஃபார்மேட்லேயே வந்து எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் நான் எக்ஸ்ட்ராட் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபோட்டோஸும் வந்து ஷோ ஆகும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 6 ஃபோட்டோஸுமே சிங்கிள் ஃபைலாக வந்து எனக்கு வந்து காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது ஃபோட்டோஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இப்போ அழகாக நமக்கு வந்து ஃபோட்டோஸை வந்து கொடுத்துச்சு. இது மாதிரியே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பிடிஎஃபாக ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி உங்களோட பிடிஎஃப் ஃபைலை ஈஸியாக ஃபோட்டோஸாகவும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிடிஎஃப் கன்வெர்ட்டர். நீங்கள் எந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் உள்ள டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பேஜஸ். இந்த ரீஅரேஞ்ச் பேஜஸில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேஜஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது உங்களுக்கு 5வது பேஜுக்கு வேணும், 5வது பேஜில் இருக்கிறது ஃபஸ்ட் பேஜுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து மைக்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிற மாதிரி. நீங்கள் ஒவ்வொரு டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து வீடியோவில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடிட் மெட்டா டேட்டான்னு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டூலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ளிட் பிடிஎஃப் அப்படின்னா உங்களோட பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும், கட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்குள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் டெலிட் பேஜஸ். இப்போ வந்து 1 to 100 பேஜஸில் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து இருக்குது. நடுவில் நீங்கள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெலிட் பேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிடிஎஃப் டு டாக்குமெண்ட் கன்வெர்ட்டர். உங்களோட பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த பிடிஎஃப் டு டாக்குமெண்ட் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அன்லாக் பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்களோட பிடிஎஃப் ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய வெப்சைட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எந்த வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண சொல்லும். டைப் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த பிடிஎஃப் ஃபைலை வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணி ஜஸ்ட் கன்வெர்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுது. நீங்கள் வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் ஈஸியாக இதில் பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். தயவு செஞ்சு இந்த டூல் வந்து உங்களோட யூசேஜ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பிடிஎஃப்னு இருக்குது. உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்களே வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக இந்த டூல் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வாட்டர் மார்க். இந்த வாட்டர் மார்க் எதுக்காக அப்படின்னா உங்களோட பிடிஎஃப் ஃபைலில் போயிட்டு யாரும் காப்பிரைட் பண்ணிடக்கூடாது, உங்களோட பிடிஎஃப் ஃபைலை அவங்களது தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களோட பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட கம்பெனி லோகோ இல்லை ஆஃபீஸ் லோகோ நீங்கள் எது வேணாலும் உங்களோட பிடிஎஃப் ஃபைலில் பேஜில் போய்ட்டு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எங்கே வேணாலும் போய்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதுக்காக அந்த வாட்டர் மார்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொட்டேட் பிடிஎஃப். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து யாராவது ஒருத்தவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது வந்து தப்பாக அலைன்மெண்ட் தப்பாக அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கரெக்ஷன் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த ரொட்டேட் பிடிஎஃப் அப்படின்ற டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராப் பிடிஎஃப். உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க பிடிஎஃப் ஃபைல் வந்து அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாத்துலேயும் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. ரைட் சைடு கார்னரில் இல்லை சென்டரில் லெஃப்ட்டில் அப் டவுனில் எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா முடியும் உங்களுக்கு தேவையில்லாத பேஜஸோ அதை வந்து நீங்களே ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்க முடியும். அதுக்காக அந்த கிராப் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசைஸ் பேஜஸ். உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து 50 MBயில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அது வந்து உங்களுக்கு 30 MBயில் இல்லை 10 MBயில் வேணும். அப்படி 10 MBக்குள்ளே இருந்தால் தான் அந்த கம்பெனியில் வந்து அட்டாச் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ரீசைஸ் பேஜஸ் வந்து கிளிக் பண்ணி உங்களோட சைஸ் வந்து ஈஸியாக கம்மி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் HTML to PDF. இது வந்து HTML ஃபைலை பிடிஎஃபாக கிரியேட் பண்ணுறதுக்கான டூல் இது. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பிடிஎஃப்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஃபாரினில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு இந்த லெட்டரை நீங்கள் கொரியர் பண்ணியோ அவங்களை சிக்னேச்சர் போட்டு அனுப்ப சொல்லி நீங்கள் ரிசீவ் பண்ணி அது வந்து ஆகாத காரியம், ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக கிரியேட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைலை அவங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லிவிட்டு இந்த வெப்சைட்குள்ளே அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து அட்டாச் பண்ண சொல்லி நீங்கள் ஈஸியாக வந்து மேனுவலாக சைன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் எடுத்து உங்களோட பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக வந்து இந்த சிக்னேச்சர் பிடிஎஃப் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதை நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ நான் இதை மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இது மேலே வச்சு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும், வெப்சைட்குள்ளே லோட் ஆகி போகும். இந்த இடத்துல ஆட் ஃபைல்னு இருக்குது. இப்போ நான் என்னோட பிடிஎஃப் ஃபைலை வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏரோ இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி வரும். இது மேலே வச்சு நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நியூ சிக்னேச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா?
இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் பேனாவில் எப்படி சிக்னேச்சர் பண்ணுவீங்களோ அது மாதிரியே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சிக்னேச்சர் போட்டுட்டேன். ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே சேவ்னு இருக்கும். அதை வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. நம்ம சேவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட சிக்னேச்சர் வந்து இந்த ஷெலானுக்குள்ளே வந்துருச்சு. இதை நான் தேவையான இடத்துல போய் ட்ராக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இடத்துல மூவ் பண்ணால் மூவ் ஆகும். இதுக்கு சைஸ் வேணால் கம்மி பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நான் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கம்மி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மூலையில் போய் வச்சுட்டு இப்போ இதை போயிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி உங்களோட ஃபைல்ஸ்க்கு வந்து நீங்களே வந்து ஈஸியாக சிக்னேச்சர் வந்து போட்டுக்க முடியும். இது பிடிஎஃப் ஃபைலுக்கு தான் போடணும்னு இல்லை. உங்களோட ஃபோட்டோஸ், இமேஜஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சிக்னேச்சர்ஸ் வந்து கொடுக்க முடியும். போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஃபைல்னு இருக்குது. இதை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சிக்னேச்சர் போட்ட ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி அழகாக வந்து கொடுக்கும். அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வியூ பண்ணி. ஜஸ்ட் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு வியூன்னு கொடுத்துட்றேன். பிடிஎஃப் ஃபைலாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு வந்துருச்சு. இது மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி உங்களோட ஃபைல் ஃபார்மட்ஸோட எல்லா டூலுமே இந்த வெப்சைட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. இது வந்து 100% ஃப்ரீ தான். இதுக்காக நீங்கள் எந்த சார்ஜஸ் வந்து கொடுக்க தேவையில்ல. எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் எல்லா டூலுமே இதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்காக தான் இந்த வெப்சைட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.